Hi friends, welcome back to Kavitha Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு கப் ரவை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பண்ண போறோம். கண்டிப்பா உப்புமா இல்லங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கேரட் நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பீன்ஸ் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா ஊறிருக்கு. இது கூட ஒரு 1/2 கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நான் மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். திக்காக இருக்கிறனால நான் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். எந்த டின்னில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த டின்னில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கலந்து வச்ச மாவை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டர் பேப்பரும் எண்ணெயும் தடவுறதுக்கு காரணம் அது ஒட்டாமல் வரத்துக்கு தான். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்துச்சான்னு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நான் இப்படி செக் பண்ணி பார்த்தோம், நடுவில் ஒரு இடத்துல வேகாமல் இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே இருக்க பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. நீங்கள் இப்படியே கூட சாம்பார் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை கட் பண்ணுறேன். பாருங்கள், நடுவில் ஒரு இடத்துல வேகலை. பரவாயில்ல, இதை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுலேயே இது நல்லா வெந்துடும். தோசைக்கல்ல 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒன்றா இந்த மாதிரி வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே போரிங் இட்லி தோசை அப்புறம் உப்புமா கிச்சடிக்கு பதில் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.